முடிச்சு விட்டானோ போங்க நண்பர்களே, முடிச்சு விட்டானோ போங்க. நான் நினைச்சேன்டா இவனை பண்ற சம்பவத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு சில விஷயங்களை யோசிச்சேன். கடைசியில இப்படி ஒரு முடிவு வரும் நான் சுத்தமா எதிர்பார்க்கல. சௌந்தர்யாக்கு இப்படி ஒரு நிலைமையா? தன்னோட ட்விட்டர் அக்கௌண்டையே டீஆக்டிவேட் பண்ணிட்டு சௌந்தர்யா கிளம்பிட்டாங்க. போங்கடா டேய், உங்க சண்டைக்கு நடுவில் நான் வரலடா, நான் கிளம்புறேன்டா அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா வந்து தன்னோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை நேத்து நைட்டு டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க நண்பர்களே. என்ன ப்ரோ சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆமா ப்ரோ, நேத்து சரி கண்டென்ட் தான் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ட்விட்டர் பக்கமா போயிட்டு அப்படியே ஒவ்வொரு ஹேஷ்டேக்கா போட்டு ஒவ்வொரு அக்கௌண்டா போய் சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா சௌந்தர்யா அக்கௌண்டா காணோம். என்னடா இது இங்க இருந்த கிணத்த காணோம் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா தன்னோட அக்கௌண்டே டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. அந்த லெவலுக்கு ட்விட்டர் பக்கத்துல சரியான டாக்ஸிக் போயிட்டு இருக்குது. முடியல நண்பர்களே, முடியல சத்தியமா. இந்த பிக் பாஸ் நடந்துட்டு இருக்கும் போது அந்த டாக்ஸிக் பண்ணிட்டு இருந்தீங்க. சரி, அவுட் சைட் டாக்ஸிக் ரொம்ப மோசமா இருந்துச்சு, பட் பரவாயில்லன்னு சமாளிச்சு போயிட்டு இருந்தா இன்னும் நீங்க திருந்தலையாடா? ஏண்டா தற்கொலை கூட்டங்களா? சத்தியமா நீங்க இன்னும் திருந்தலையா? ஏன் இவங்க டீஆக்டிவேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை பார்த்தா சத்தியமா எனக்கு சிரிப்பு வருது ப்ரோ. இந்த ரயா ஷிப்பர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த ஆர்ஏ ஒய்ஏ அந்த ஷிப்பர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த தற்கொலை கூட்டம் தான் முக்கியமான காரணமா இருக்காங்க. அந்த லெவலுக்கு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க. இவனை பவித்ராட்ட செருப்படி வாங்கி கூட இன்னும் திருந்தல நண்பர்களே. சரி, என்னென்ன நடந்திருக்கு, ஏன் சௌந்தர்யா அவர்கள் டீஆக்டிவேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மொத்த விஷயத்தையும் பார்த்துடலாமா? மொத்தம் ஆக்சுவலா ஒரு 2 சம்பவம் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா பண்ண சம்பவம். சௌந்தர்யா அப்படி என்ன ப்ரோ சம்பவம் பண்ணாங்கன்னா உங்களுக்கே தெரியும். இடையில வந்து முத்துக்குமாரன் வந்து தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி நம்ம சௌந்தர்யா அவர்கள் ஒரு போஸ்ட்லாம் போட்டிருப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு ஒரு சில பேர் பயங்கரமா சௌந்தர்யா வந்து அபியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து நம்ம ரயா ஷிப்பர்ஸ் இருக்காங்கல்ல, அதான் நம்ம இந்த ஆர்ஏ ஒய்ஏ அந்த ரயா ஷிப்பர்ஸ் வந்து ஒரு சில தேவையில்லாத தற்கொலைத்தனங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு ரிப்ளை பண்ற மாதிரியே சௌந்தர்யா அவர்கள் ஒரு சில போஸ்ட் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் சேர்த்து வச்சு திரும்பிய சௌந்தர்யா வந்து எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அட்டாக் பண்ண ஆரம்பிச்சேன்னு பார்த்தாங்க, ஐயோ நமக்கு இங்க வேலை வெட்டி இருக்குடான்னு சொல்லிட்டு சௌந்தர்யா அவர்கள் வந்து தன்னோட அக்கௌண்டே டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. அப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத மொத்தமா சொல்றேன். ரெண்டாவது டாபிக் என்னன்னா, இங்க இவனை சண்டை போட்டுட்டு இருக்கானு சொல்லி பார்த்தா இந்த சண்டைக்கு இடையில சாக்லின் எடுத்து போட்டு அடிக்கிறானு. ஏன் ப்ரோ சாக்லின் நீங்க எதுக்கு ப்ரோ வந்தாங்கன்னு கேட்டா அதேதான் நானும் யோசிச்சு போய் பார்த்தா அது ஒரு சில்லற சண்டை ப்ரோ. சில்லறத்தனமான பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன பிரச்சனைங்கிறதை மொத்தமா பார்த்துறோம். ஃபர்ஸ்ட் சௌந்தர்யாக்கான டாபிக் பத்தி பேசிடலாம். சௌந்தர்யாக்கான அக்கௌண்ட் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கவனிச்ச வரதுக்கு சௌந்தர்யா அவர்களுக்கான ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆயிட்டு அப்படிங்கிறது வந்து என்னால பார்க்க முடியுது. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கவனிச்ச வரதுக்கு சொல்றேன். ஆக்சுவலா உங்களுக்கே தெரியும், முத்துக்குமாரன் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூல வந்து நம்ம சௌந்தர்யாவை பார்த்து தகுதி இல்லை, இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும், இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்தவரைக்கும் சௌந்தர்யா அவர்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி தான் நான் இப்போ ஒருத்தி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆன்சர் கொடுக்குற மாதிரி சௌந்தர்யா அவர்கள் இங்கேருந்து ஒரு போஸ்ட்டை போட்டு இருப்பாங்க. ஏண்டா பிக் பாஸ் முடிஞ்சு 1.5 மாதம் ஆச்சு, இன்னும் உட்காந்து நாமினேட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டிருப்பாங்கல்ல. அது கேட்டு முடிச்சோடனே எப்படி இந்த பிக் பாஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது சௌந்தர்யாவை அட்டாக் பண்ணுறாங்க மாதிரில இந்த ஃபேக் ஐடிலாம் வந்து கடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, ஏய் உனக்கு உண்மையா தகுதி இல்லடா, ஏய் நீ வேஸ்ட்ரா, நீ இவ்வளோதான்டான்னு சொல்லி கடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, சேம் அதே மாதிரி திரும்பவும் கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, திரும்பவும் பயங்கரமா கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கடிச்சிட்டு இருக்கும்போது சௌந்தர்யாவை மட்டும் கடிச்சா பரவாயில்ல, சௌந்தர்யாவை சுத்தி இருக்க எல்லாரையும் சேர்த்து கடிக்கிற மாதிரி கடிச்சிட்டு இருக்காங்க. முக்கியமா உங்களுக்கு தெரியும் அடுத்தது யாரை பிடிச்சி கடிச்சிட்டு இருப்பாங்க உங்களுக்கே தெரியும். அதுல முக்கியமா நம்ம விஷ்ணு ப்ரோவும் பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு சில விஷயங்கள் அங்க நடந்திருக்குது. இதுல சௌந்தர்யா மேல ஒரு சின்ன தப்பு இருக்க மாதிரி நான் பாக்குறேன். என்னன்னா, இந்த பிக் பாஸ் நடந்துட்டு இருக்கும் போதே சௌந்தர்யா பேரை யூஸ் பண்ணி நிறைய ஃபேண்டம் அட்டாக் பண்ணி பேசுற ஒரு சில பேஜஸ்லாம் இருந்துச்சு ட்விட்டர் பக்கத்துல. அந்த பேஜ்ல ஒரு சில பேஜை வந்து சௌந்தர்யா அவர்கள் வந்து ஃபாலோ பண்ணி இருந்திருப்பாங்க போல. அதை பிடிச்சி வச்சுட்டு ஒரு சில பேர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இவெல்லாம் ஏகப்பட்ட பேர் அபியூஸ் பண்ணியிருக்கான், அவனை நீ ஃபாலோ பண்ணி வச்சிருக்கியான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு கொஸ்டின்லாம் கேட்டிருப்பாங்க போல. இதெல்லாம் பார்த்த சௌந்தர்யா ரியாக்டா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அக்கௌண்ட்டை வந்து அன்ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சரி, அன்ஃபாலோ பண்ணா அப்படி விட்டு போக வேண்டியதானே. அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க, இப்போதான் உங்களுக்கு தெரியுதா அவங்க அபியூஸ் பண்ணாங்கன்னு, அப்போ நாங்கள் எவ்வளோ அபியூஸ் பார்த்துருப்போம் பாருங்க அப்படின்ற மாதிரி திருப்பியும் பிடிச்சி சௌந்தர்யா பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி கடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இடையில அந்த ரயா ஃபேன்ஸ் இருக்காங்களா, அந்த ரயா ஷிப்பர்ஸ், அதை நம்ம சௌந்தர்யாவையும் நம்ம ரயானை சேர்த்து வச்சு ஷிப் பண்ணுவாங்கல்ல, அந்த தற்கொலை கூட்டம் உள்ள வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு போஸ்ட்டை போட்டு, ஏய் எங்க சௌந்தர்யாக்கு ரயான் மட்டும் தான்டா, விஷ்ணு நீ வெளியே போடா அப்படின்ற மாதிரி விஷ்ணு ப்ரோ பிடிச்சி கடிச்சு ரயானையும் சௌந்தர்யாவை சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும். இந்த ஷிப் பண்ற ஆட்கள் அது யாரா இருந்தாலும் சரி, யாரை ஷிப் பண்ணாலும் சரி, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சி அவங்களுக்கு ஒரு ஃபேண்டம் மாதிரி வச்சு நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அது சப்போர்ட்டோட தானே நிறுத்திக்கணும். நீங்கள் எப்படி அவங்கள ஓன் பண்ணலாம்? இவங்க ஆக்சுவலாக இவங்க வந்து யாரையா பிடிச்சி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லை அந்த பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த பேரை பிடிச்சி ஷிப் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க ஓன் பண்ணுறதா நினச்சிக்கிறாங்க. எப்பா இவங்க 2 தான் கல்யாணம் பண்ணோம், இவங்க தான் கரெக்டாக இருக்கும், வேற யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு மாதிரி பயங்கரமாக பேசிட்டு இருக்காங்க ப்ரோ. ஆக்சுவலாக நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தா எனக்கு செம்ம சிரிப்பேன்.
என்னன்னா ஒருத்தன் போட்டிருக்கான் ஒரு கமெண்ட் கவனிக்க முடியுது, இவங்க 2 பேரும் தான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணுவாங்க. யாரு? ரயான், சௌந்தர்யா இவங்க 2 பேரும் தான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணுவாங்க. விஷ்ணுலாம் வாய்ப்பு இல்ல. அது இந்த ஷோல டக்குன்னு ஏதோ ப்ரொபோஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் கூடி சீக்கிரத்துல சௌந்தர்யாக்கு வந்து விஷ்ணுக்கான ஃபேஸ் தெரிஞ்சிரும், கழட்டி விட்டுருவாங்க. எப்படி பாருங்க ரயானை தான் கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் போட்டிருக்கான். அதுக்கு கீழே வந்து பார்த்தா இன்னொருத்தன், ப்ரோ உங்களுக்கு தெரியாதா, வேணா பாருங்க இவங்களுக்கான கெமிஸ்ட்ரி தான் சூப்பரா இருக்கு, எனக்கு தெரியும் ப்ரோ, நான் டெய்லி ப்ரே பண்ணிட்டு இருக்கேன், இவங்க 2 பேரும் தான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கானு. ஆக்சுவலா எனக்கு ஒன்று புரியலடா. நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு சப்போர்ட்டர், இல்ல அவங்களுக்கு வந்து பயங்கரமான தீவிரமான ஃபேனா இருக்கீங்கன்னா ஓகே ஒரு ஃபேண்டம்ல இருக்கலாம். ஆனா நீங்க எப்படி அவங்கள ஓன் பண்ணலாம்? நீங்க இவன்கிட்ட தான் பேசணும், ஏய் இவன் கெமிஸ்ட்ரி தான் கரெக்டா இருக்குடா, விஷ்ணுத்திக்கு வெளியே போடுறா, ரயானா நீ கல்யாணம் பண்றா, இப்படி சொல்றதுக்கு ஆக்சுவலா உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? எனக்கு புரியவே இல்லை. இது சரியான தற்குறி பூமர் கூட்டமா இருக்கு ப்ரோ, தற்குறி பூமர் கூட்டம். இதுக்கு இடையில யாரா போயிட்டு இந்த சௌந்தர்யாக்கு உண்மையான சப்போர்ட்டர்ஸ் யாரா இருப்பாங்களா, உண்மையான சப்போர்ட்டர்ஸ் அவங்க போயிட்டு ப்ரோ இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படி சொல்லிட்டு, அதாவது விஷ்ணு ப்ரோவெல்லாம் அபியூஸ் பண்ணி, ஏன்னா இதுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி முன்னாடியே சௌந்தர்யா வந்து ரிப்ளை கொடுத்துட்டாங்க. விஷ்ணு வந்து என்னோட பார்ட்னர், இவன் வந்து என்னோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே ரிப்ளை கொடுத்துட்டாங்க. திரும்பவும் ஆக்சுவலாக அந்த தற்கொலை கூட்டங்கள் இதை பண்ணிட்டு இருக்காங்க. இதை போய் யாரா ஒருத்தர் போயிட்டு ப்ரோ அவங்க 2 பேருக்கான ஏஜ் டிஃபரெண்ட் உங்களுக்கு தெரியல ப்ரோ, அவங்க வந்து ஆக்சுவலாக ஒரு பிரதர் சிஸ்டர் பாண்ட்ல இருக்காங்க ப்ரோ, தேவையில்லாம தப்பா பேசாதீங்க ப்ரோன்னு சொல்லிட்டு யாரா ஒன்று கேட்டுட்டா அதுக்கு இவனை எப்படி ரிப்ளை கொடுக்குறான்னு தெரியுமா? அப்படியா, அப்போ வந்து விஷ்ணு ப்ரோக்கும் தான் வயசு அதிகம், சௌந்தர்யாவுக்கு வயசு கம்மி, அப்போ அவங்களுக்கு நான் சிப்ளிங்னு சொல்லி எடிட் போடவான்னு சொல்லி கேட்குறான்னு. டேய் எனக்கு புரியவே இல்லைடா, இதில் என்னடா லாஜிக் இருக்குது? அவங்க ப்ரொப்போஸ் பண்ணிட்டாங்க, அவங்க மேரேஜ் பண்ண போறேன்னு சொல்லி அவங்க ஓப்பனாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, மேரி மீன் சொல்லிட்டு ப்ரொப்போஸே பண்ணிட்டாங்க, அப்போவே அங்கே ஃபிக்ஸ் ஆகிட்டு முடிஞ்சிட்டு நீ யாரா அங்கே குறுக்க போயிட்டு நான் பிரதர் சிஸ்டர்னு எடிட் போட வரலாம் கேட்டுட்டு இருக்க? இந்த மாதிரி தற்குறி கூட்டம் இன்னும் ட்விட்டர் சைடு இருக்கு ப்ரோ, எனக்கு பார்த்து செம ஷாக்கு. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி தற்கொலை கூட்டங்கள் அங்கங்க சுத்தி உட்காந்து ஒன்னா உட்காந்து நோண்டிட்டு இருக்கும்போது இவன் வேலையை பார்ப்பானா இல்ல இந்த மாதிரி தற்கொலை கூட்டத்தை எட்டி பார்ப்பானா? அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா சௌந்தர்யா தன்னோட அக்கௌண்டே டீஆக்டிவேட் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. இதுதான் ஆக்சுவல் ரீசன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. ஆக்சுவலா இதுக்கு பவித்ரா முன்னாடியே செருப்படி கொடுத்துட்டாங்க. ஏன்னா பவித்ராவும் ரயான் அவர்களும் வந்து அந்த பர்வதமலைக்கு வந்து ஆக்சுவலாக இது ட்ரெக்கிங் போயிருந்திருப்பாங்க. அந்த டைமில் பவித்ராவை போய் இவனை அபியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. உனக்கு ரயான் கேட்குதா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ரொம்ப வல்கரான வேட்ஸை யூஸ் பண்ணி அபியூஸ் பண்ணாங்க. அது செருப்படி கொடுக்குற மாதிரி அவங்க ஒரு ரிப்ளை போட்டு விட்டாங்க, எனக்கு தெரியும் யாரு கூட போகணும், சரியா நீ மூட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி அடிச்சு விட்டாங்க. அப்படி விட்ட பிறகு கூட இன்னும் திருந்தாம அங்க எப்படி அபியூஸ் பண்ணாங்களோ சேம் அதே மாதிரி இங்க வந்து இருந்துட்டு விஷ்ணு உனக்கு செட் ஆக மாட்டான், ரயானை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்டா நீங்க எல்லாம் ஃபேன்ஸா இல்ல பிரதரா புரோக்கர் இல்ல கேட்கறதுன்னு தோணுது. ஆனா வாயில ஸ்டக் ஆகுது நண்பர்களை, வேற ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த மாதிரி பல மோசமான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட் ஒன்று ஃபாலோ பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த சொன்னல ஒரு சப்போர்ட் பண்ணனால ஃபாலோ பண்ணாங்க. பட் அந்த சப்போர்ட் வந்து நிறைய ஃபேண்டமாக ரொம்ப அபியூஸ் பண்ண மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. அதை அன்ஃபாலோ பண்ணிட்டாங்கல்ல, அதை அன்ஃபாலோ பண்ணதையுமே ஒரு பெரிய விஷயத்தை மாற்றி பயங்கரமாக அடிச்சிருப்பாங்க போல. அதுக்கும் ரிப்ளை பண்ணுற மாதிரி ஆக்சுவலாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, நான் யாரை அன்ஃபாலோ பண்ணுறேன், யாரை ஃபாலோ பண்ணுறேன், நான் இவங்களை அன்ஃபாலோ பண்ணுறதுனால நான் இதை வந்து ஏற்றுக்கிட்டேன்னு இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை போட்டு ஒரு போஸ்ட் மாதிரி போட்டிருந்தாங்க. இதெல்லாம் போட்ட பிறகு கூட உட்காந்து கதறிக்கிட்டே இருந்தானு, திரும்ப 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 கதறிட்டே இருந்தானு. முக்கியமாக அந்த ரயா ஃபேன்ஸ்க்கு செருப்படி கொடுக்குற மாதிரியும் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. என்னன்னா விஷ்ணு ப்ரோ சௌந்தர்யா அவங்க 2 பேரும் இருக்க மாதிரி இன்ஸ்டால ஒரு போஸ்ட் ஏதோ சம்திங் நினைக்கிறேன். அந்த போஸ்ட்டை வந்து ட்விட்டர்ல ஷேர் பண்ணி யாராலையுமே ஷேக் பண்ண முடியாது, எவ்வளோ பெரிய ஷிப்பர்ஸாக இருந்தாலுமே இதை ஷேக் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டுட்டு இருந்தாங்க. இதை போட்ட பிறகு கூட திருந்தாம நீ வேணா பாரு, நீ அவனை கல்யாணம் பண்ணா போயிருவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி வல்கரான வேடை யூஸ் பண்ணி நீ ரயானத்தான் கெட்டணும் அப்படின்ற மாதிரி தற்குறித்தனமா பேசிட்டு ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கு. இதெல்லாம் தாங்க முடியாம தான் சௌந்தர்யா அவர்கள் வந்து மொத்தமாக அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு பாவமாக இருக்கு. ஏன்னா ஷோ முடிஞ்சு இப்போ 1.5 மாதத்துக்கு மேலே ஆன பிறகு கூட ஒருத்தர்னா அங்கே உட்காந்து தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. ஏன்னா ஷோ நடந்துட்டு இருக்கும்போதே அந்த நிறைய 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 ஃபைட் போயிட்டு உங்களுக்கே தெரியும். திரும்பி இந்த இடத்துல ஒன்று சொல்லணும் ப்ரோ, எப்படி இந்த பிக் பாஸ் நடந்துட்டு இருக்கும்போது சௌந்தர்யாக்கான ஃபோட்டோ, முத்துக்குமரனுக்கான ஃபோட்டோ, ஜாக்லினுக்கான ஃபோட்டோலாம் யூஸ் பண்ணி இவங்களுக்கான ஃபேன் நாங்கள் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு அடுத்தவங்களை அபியூஸ் பண்ணாங்களோ சேம் அதே மாதிரி இப்பவும் நடந்துட்டு இருக்குது. நான் இவனுக்கான ஃபேன்பா, நான் இவங்களுக்கான ஃபேன்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இன்னொருத்தர் அபியூஸ் பண்ணிட்டு சுற்றுறாங்க. திரும்பியே சொல்கிறேன், நீங்கள் ஒருத்தருக்கான ஃபேன் அப்படிங்கிறத காட்டிட்டு இன்னொருத்தர் அபியூஸ் பண்ணீங்கன்னா அதில் உங்களுக்கு பெருமை சேர போகிறதில்ல. நீங்கள் அப்படி அபியூஸ் பண்ணுறதுனால நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு பெரிய பெரிய சப்போர்ட்லாம் கிடைக்க போகிறதில்ல. நீங்கள் சப்போர்ட் பண்ணுற ஆளுக்கு கெட்ட பேர் தான் கிடைக்கும், உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. நீங்கள் ஜாலியாக அபியூஸ் பண்ணிட்டு போயிருவீங்க. அது எப்படி பேசப்படும்னா சௌந்தர்யாக்கான சப்போர்ட்டர், முத்துக்குமரனுக்கான சப்போர்ட்டர்,
ஜாக்லினுக்கான சப்போர்ட்டர் அப்படிதான் பேசப்படும். அது எல்லாமே அவங்கள தான் பாதிக்கும். ஸோ அதனால தயவுசெய்து அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. பட் அதையே புரிஞ்சிக்க மாட்டேங்காங்க. ஸோ இதெல்லாம் தள்ளி வச்சிடலாமா, இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, அதனால அக்கௌண்ட்டே டீஆக்டிவேட் பண்ணிட்டு அப்பா டேய் நீ என்னமோ பண்ணிட்டு போடா, எவன் கூட எப்படி வேணா ஷிப் பண்ணிக்கோ, நான் கிளம்புறேன்டா அப்படின்னு மாதிரி அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டு சௌந்தர்யா அவர்கள் கிளம்பிட்டாங்க. அடுத்தது அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா ஜாக்லின் எழுத்து போட்டு அடிச்சிட்டு இருக்கான்னு சொன்னல. அது என்னன்னா உங்களுக்கே தெரியும், நான் லாஸ்ட் வீடியோல ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். பிக் பாஸ் முடிஞ்சு வெளியே வந்தோன்னே எல்லாரும் பயங்கரமா ஷைன் ஆக முடியாது. அவங்க கையில இருக்க அந்த ஃபேமை அவங்க எப்படி எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அதை வச்சு அவங்க அடுத்த ஸ்டெப் போக முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அதுல ஜாக்லின் ரொம்ப தெளிவா தன்னோட யூடியூப் சேனல்ல வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். அது சரியான ஒரு மூவ், என்ன பொறுத்தவரைக்கும் சரியான மூவ். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் அந்த ஃபேம் என்ன பொறுத்தவரைக்கும் இருக்கும். அந்த ஒரு ஹைப் ஜாக்லின் சௌந்தர்யா முத்துக்குமரன் அப்படிங்கிற ஒரு ஹைப் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் இருக்கும். அதுக்கப்புறமும் இருக்கலாம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் அந்த ஒரு ஹைப் இருக்குல்ல, அந்த ஹைப் குறிப்பிட்ட நாள் தான் இருக்கும். அந்த குறிப்பிட்ட நாட்களை யூஸ் பண்ணிக்கிறதா என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல மூவ். அந்த மூவா என்ன பொறுத்தவரைக்கும் ஜாக்லின் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னல. அதை ஜாக்லின் எப்படி எடுத்து போட்டு அடிக்கிறாங்கன்னா, ஜாக்லின் நீங்க சௌந்தர்யாவை வந்து வியூஸ் காண்டி எடுத்திருக்கீங்க. சௌந்தர்யா இல்லாம ஒரு வீடியோ போட்டு பாருங்க, உங்களுக்கு வியூஸே வராது. நீங்க சௌந்தர்யாவை யூஸ் பண்ணிக்கிறீங்க. வீட்டுக்குள்ளே அப்படிதான் யூஸ் பண்ணீங்க, வெளியே அப்படிதான் யூஸ் பண்றீங்க. அதே மாதிரி தான் ரயான் வீட்டுக்குள்ளே ஓட்டுக்காண்டி யூஸ் பண்ணா வெளியே வந்து ஃபேம் காண்டி யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ சொல்லி அடிச்சிட்டு இருக்காங்க. இது யாரு சௌந்தர்யாக்கான பேரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ற சில பல தற்குறி கூட்டம். ஒன்னு சொல்லிட்டா ஒயிட்டி எப்படி ஒர்க் ஆகும் உங்களுக்கே தெரியும். ஒயிட்டியை பொறுத்த வரைக்கும் கிளிக் பைட் ஒன்று இருக்குது. அது ஒவ்வொரு கண்டென்ட் ஒரு ஹாட்டான ஒரு டாபிக் போயிட்டு இருந்தா நான் டாபிக் எடுத்து பேசும்போது அது வியூ வரதான் செய்யாது. எல்லாமே ஆக்சுவலா நிறைய இருக்கு ஒயிட்டியை பொறுத்த வரைக்கும். அதுல இவங்க ஒன்று பண்றாங்கல்ல, இப்போ சௌந்தர்யாவை சேர்த்து வச்சு வீடியோ பண்றது, ரயானை சேர்த்து வச்சு வீடியோ பண்றது, இதெல்லாம் வியூஸ் காண்டியான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் வியூஸ் வந்து ஒரு 10,000 இடத்துல இருக்கு. கண்டிப்பா வியூஸ் வேணும் இல்லைன்னு சொல்ல. ஆனா அது ஒரு கண்டென்ட். ஒரு ஃப்ரெண்ட் ஜோன்ல இருக்காங்க. அவங்க பேக்கரி வந்து ஆல்ரெடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போதே கொஞ்சம் ஹைப்பா பேசப்பட்ட ஒரு இடம். அங்க போய் ஒரு வீடியோ பண்ணா கண்டிப்பா அந்த வீடியோஸ்க்கு நல்ல வியூஸ் வரும். அது மட்டும் இல்லாம ஒரு ஆடியன்ஸ்க்குமே ஓ இந்த பேக்கரி இப்படி இருக்கா, இந்த பேக்கரியில இருந்தெல்லாம் இருக்குப்பா, இந்த கோவா கேங் ஒன்னா சுத்திட்டு இருக்குப்பா அப்படிங்கிறது ஆடியன்ஸ்ட காட்டுறதுக்காண்டி தான் ஜாக்லின் அவர்கள் அப்படி ஒரு வீடியோ பண்ணுவாங்க. ஓகேவா? அதுல பேர் வந்துட்டு நீ சௌந்தர்யா இல்லாம பண்ணா உனக்கு வியூஸே வராது. கண்டிப்பாடா. இப்போ சௌந்தர்யா இல்லைன்னா இப்போ ஒரு 4 லட்சம் 5 லட்சம் வியூஸ் வருதுன்னா அதுல ஒரு 1 லட்சம் 2 லட்சம் வியூஸ் கம்மியாக தான் செய்யும். ஆனா மீதி இருக்க 3 லட்சம் 2 லட்சம் வியூஸ் வந்து ஜாக்லின் காண்டி தானே வருது. ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். ஜாக்லின் மட்டும் இருந்தா 2 லட்சம் வியூஸ் வரும். சௌந்தர்யா ஆட் ஆயிட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 லட்சம் வியூஸ் வரும். ஏன்னா சௌந்தர்யா வந்திருக்காங்க, அவங்கள பாக்குறதுக்கு ஒரு 2 லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா உள்ள வரலாம். ரயான் ஆட் ஆகுறாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் வியூஸ் உள்ள வரலாம். ஏன்னா எல்லாருக்குமே தனியா செப்பரேட் ஃபேன் பேஸ் இருப்பாங்க. அவங்க ஆடியன்ஸ் வந்து சரி நம்மால் இங்க இருக்காங்களா போய் பார்க்கலாம்ப்பான்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு தான் உள்ள வருவாங்க. ஸோ அதுக்காண்டி தான் வீடியோஸ்ல தம்ப்லைன் வைக்கிறது எல்லாம் இருக்கிறது. அதுக்குன்னு வியூஸ் காண்டி மட்டுமே நீ யூஸ் பண்ற, அவங்க இல்லாம போட்டு பாரு உனக்கு வியூஸே வராது அப்படிங்கிறது. அதை சொல்றதுக்கு உங்களுக்கு எவன்டா ரைட்ஸ் கொடுத்தா ஃபர்ஸ்ட்? எனக்கு அதுதான் புரியலடா. இவனை நான் திரும்பிய சொல்றேன்ல ப்ரோ, யாரையா ஒருத்தர் இவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னா இவங்க வந்து சப்போர்ட்டர்ஸ் மட்டும் இல்ல, இவங்க வந்து ஓனர்ஸ். அவங்கள ஓன் பண்றாங்க. ஜாக்லின் ஆகட்டும், சௌந்தர்யா ஆகட்டும், ரயான் ஆகட்டும், இவங்க வந்து ஆக்சுவலா ஓன் பண்றதை நினைச்சுக்கிட்டு நீ இதைத்தான் பண்ணணும், அவனை கல்யாணம் பண்ணு, நீ இவங்க இல்லாம வீடியோ பண்ணு. யாரா நீங்கெல்லாம்? சத்தியமா புரியல. இன்னுமாடா இவ்வளவு தற்குறித்தனமா சுத்திட்டு இருக்கீங்க? தைசை விடுங்கடா. அவங்க பாட்டுக்கு ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது சௌந்தர்யா இருக்காங்களா, உங்களுக்கு பிடிச்ச சௌந்தர்யானா போய் பாருங்க. சௌந்தர்யா இருக்காங்கப்பா. ரயான் பிடிச்சிருக்கா போய் பாரு. ஜாக்லின் பிடிச்சிருக்கா போய் பாரு. சரி ஜாக்லின் பிடிக்கலையா பார்க்காத, சௌந்தர்யா பிடிக்கலையா பார்க்காத, விட்டுரு, கடந்து வந்துரு. அதே அங்க போயிட்டு நீ இப்படித்தான் பண்ணணும், இவன் இல்லாம வீடியோ போடு, அவளை வச்சு வீடியோ போடு. எதுக்கு? இல்லை சத்தியமா புரியல. எதுக்கு? கடுமையான டாக்ஸிக் தான். நான் சத்தியமா சொல்றேன்டா, எந்த சீசன்லயுமே சீசன் முடிஞ்ச போது இப்படி ஒரு டாக்ஸிக் பார்த்துருக்க மாட்டாங்க. முக்கியமா அந்த ட்விட்டர் பக்கம் மட்டும் போனீங்கன்னா டாக்ஸிக்னா என்ன, நெகட்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. அந்த லெவலுக்கு தரமான தற்குறிகள் அந்த பக்கம் தான் இருக்காங்க. சத்தியமா சொல்றேன், தரமான தற்குறிகள்லாம் அந்த பக்கம் தான் இருக்காங்க. திரும்பியும் ஒன்று சொல்லிக்கிறேன், முன்னாடியே சௌந்தர்யா போட்டாங்க, இவங்க என்னோட பார்ட்னர், இவங்க என்னோட ஃப்ரெண்ட், முடிஞ்சு போச்சு. நீ ஷிப் பண்றியா, தனியா ஒரு அக்கௌண்ட் வச்சு நீயே ஷிப் பண்ணிக்கோ, தனியா வச்சுக்கோ. ஆனா அவங்க அப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி நினைக்காது. அதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது. சத்தியமா சொல்றேன், அதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது. நீ ஜாலியா ஷிப் பண்ணிக்கோ சைடில், ஓகேவா? அவங்ககிட்ட போயிட்டு நீ அங்கதான் கல்யாணம் பண்ணிக்கணும், அங்கதான், அது உனக்கு ரைட்ஸ் கிடையாது, விட்டுரு. ரெண்டாவது, ஜாக்லின் சேனல் வச்சிருக்காங்க, அது அவங்களுக்கான ஓன் சேனல், அது அவங்க என்ன வேணா வீடியோ பண்ணிப்பாங்க. அங்க போயிட்டு நீ அவங்க இல்லாம பண்ணு, நீ இவங்க இல்லாம பண்ணு. சப்பா எதுக்குடா? ஏன் போடட்டா, அதுல இருந்து ஒரு 4 கண்டென்ட் வரும். வீடியோ போடுறதுல என்னடா பிரச்சனை? இவ்வளவு நாள் வரத்துக்கு சௌந்தர்யாக்கான பேக்கரி இங்க இருக்கு, இப்படி இருக்கு உங்களுக்கு தெரியும். ஆனா சௌந்தர்யா பேக்கரி இவ்வளவு பெருசா இருக்கு, உள்ள போனா அவங்க அப்பா எப்படி ஃபன் பண்ணுவாங்க, கடை இவ்வளவு பெருசா இருக்கும் தெரியுமா? தெரியாதுல. அதெல்லாம் ஜாக்லின் தானே உனக்கு காமிச்சாங்க. அவளைத்தான் அதை அப்படி பார்த்து கடந்து வந்துரு. கொஞ்ச நாளைக்கு தான் அந்த கண்டென்ட்லாம் இருக்கும்டா. அந்த கொஞ்ச நாள் கண்டென்ட்டை பார்த்து ரசிச்சு ஓகே கோவா கேங்னு விடுங்கடா. அதை விட்டுட்டு நீ தனியா பண்ணு, நீ தனியா போ, நீ அவனை கல்யாணம் பண்ணு. வேணாண்டா ராசா, சொன்னா கேளுங்கடா. ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கீங்கடா. மூளைகளே கழுத்தி வச்சு பேசிட்டு இருக்கீங்களா, என்ன அளவுன்னு எனக்கு புரியல. முக்கியமா அந்த ட்விட்டர் பக்கத்துல போனா ஒரு சில அக்கௌண்ட்லாம் இருக்குது, கடுமையான மோசமா பேசிட்டு இருக்கீங்க. திருந்துங்க, சத்தியமா திருந்துங்கன்னு நம்புறேன். அண்ட் திருந்த கூட வேணாம், கலத்தி வச்சிருக்க அந்த மூளை எடுத்து மாட்டி
பேசினாலே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிடும். ஏதோ நம்ம தற்குறித்தனமா பேசியிருக்க மாட்டான்னு சொல்லி கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிடும். பார்த்து அது என்னன்னு கொஞ்சம் பண்ணி விடுங்க. மொத்தத்துல சௌந்தர்யா முடிச்சு விட்டானோ நண்பர்களே. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. அவன் கிடைச்ச ஃபேம் வச்சு எப்படியாச்சும் மேல பேர்லான்னு யோசிச்சுட்டு இருந்தா இவங்களுக்கு இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணணுமா?